everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து 1/2 kg சிக்கன் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைல் வெட்டிங் பிரியாணி செய்ய போகிறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கும் என்னோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியாணி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. மதுரை சைடு இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து சீரக சம்பா அரிசி பிரியாணி தான் பிடிக்கும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் நான் சொல்லித்தர மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கான எல்லா ஐட்டத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வதக்கிறதுக்கும் அரிசி வேக வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி பிடிச்சி உப்பு போட்டு ஹீட் பண்ணுங்கள். சைட்லேயே வந்துட்டு சிக்கனு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி அளந்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3ஐயும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கூடவே 200 கிராம் ஆனியனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் உங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையில் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து லாங் கிரைன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதாவது நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு 200 கிராம்ஸ் நல்லா நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. ரைஸை வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்ப்போம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு மசிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூட நல்லா தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் மசியணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியே தெரியாமல் மசிஞ்சிருச்சு. இதுதாங்க கிரேவிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா நறுக்கி கழுவி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இன்னும் கூட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, அண்ட் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது நம்ம பிரியாணிக்கான பேஸ் அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். அதாவது நான் 1 கப்பு ரைஸுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா அரிசியை வந்து நம்ம வடித்து தான் போட போகிறோம். அதாவது நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 700 ml வந்து வாட்டர் கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி பிடிச்சி கொதிக்க வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஊற வச்ச ரைஸை நல்லா போட்டு வேக விடுங்க. ரைஸ் வந்து கிரேவியில் சிக்கனை போடுறதுக்கு முன்னாடி இந்த சைடு பாத்திரத்தில் போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சிக்கன் வேகிறதுக்கும் ரைஸ் வேகிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது கிரேவியில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ தான் சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகாமல் பிரியாணியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த சைடு இருக்கிறது ஊற வச்ச அரிசி, இந்த சைடு இருக்குது வெந்த அரிசி. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரிசியை வடிச்சுக்கணும். அதாவது நம்ம சுடுதண்ணியில் போடுறப்ப இருந்த சைஸை விட கொஞ்சம் நீளமாக வந்திருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் அரிசியை வடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் இருக்க சிக்கனும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடித்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். எனக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. நான் வடித்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே சுடு தண்ணியை பிடிச்சி தம்முக்காக வச்சுருங்க. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகை வரும். அப்போ அடுப்பை சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. ஆக்சுவலாக இந்த சிக்கன் பிரியாணியில் 3/4 kg சிக்கன் சேர்க்கணும். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரியாணியில் இருக்க சிக்கன் பிடிக்காது. அதனால் நான் 65க்கு பாதியை எடுத்துட்டேன். இவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி ரெடி. எப்படி பூ மாதிரி வந்து பிரியாணி மலர்ந்துருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி உடஞ்சிராமல் தம்மை பிரித்து விடுங்க. பாருங்கள், ரைஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக நல்ல பூ மாதிரி மலர்ந்துருக்கு. வீடு ஃபுல்லாக ஒரே பிரியாணி ஸ்மெல் தாங்க முடியல. அவ்வளோ வாடை. என் சின்ன பையனுக்கு வந்து பயங்கர பசியாயிடுச்சு. பின்னாடி இருந்து ஹங்க்ரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். தட்டில் போட்டு சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் அமைதியாகவே ஆனான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.